நான் எங்கோ வடதேசத்துக்கு போனேன். அந்த சமயத்திலே விலையுயர்ந்த என்னுடைய சில பொருட்களை பக்கத்து வீட்டில் இருக்கிற உங்களிடத்திலே கொடுத்து விட்டு போனேன். நான் 6 மாசத்திலே திரும்பி வந்து விடுவேன். வந்த பிற்பாடு எனக்கு கொடுங்கள் இன்னும் ஒரு 50 சவரன் நகையை உங்கள் கையிலே கொடுத்து விட்டு போனேன். நீங்கள் நம்பிக்கைக்குரிய மனிதர் என்று நம்பினேன். 6 மாசத்துக்கு பதிலாக 8 மாசம் ஆச்சு. 8 மாசம் கழித்து நான் திரும்ப வந்தேன். உடனே நீர் 6 மாசம் தானே சொல்லிட்டு போனீர், 2 மாசம் காலதாமதமா வந்தது உம்முடைய தப்பு, இனிமே அந்த நகையெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், நாம் உமக்கு தரவே மாட்டோம். இது தப்பான விஷயம் தானே. ஆக 6 மாசத்துக்கு பதிலாக 8 மாசம் கழித்து வந்தாலும் சரி, 10 வருஷம் கழித்து வந்தாலும் சரி, என்னுடையது எதுவோ அது என்னுடையது தானே. அப்படித்தான் பகவான் இந்த ஆத்மாக்களை சரீரத்துக்குள்ளே புகுத்தி இருக்கிறான். நாம் என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? நித்தியமும் நினைக்க வேண்டியது, இந்த ஆத்மா என்னுடையதல்ல, இது பரமனுடையது. அடிக்கடி நமஹா நமஹான்னு சொல்லுகிறோம் பாருங்கள். கோயிலுக்கு போனோம்னா அர்ச்சகரிடத்திலே பிரார்த்திக்கிறோம். அவரிடத்துல என்ன சொல்லுகிறோம்? சுவாமி ஒரு அர்ச்சனை பண்ண வேண்டும். உடனே அவர் என்ன பண்ணுவார்? அது பெருமாள் சந்நிதியா இருந்தா கையிலே துளசி திருத்துழாய் வைத்திருப்பர், தாயார் சந்நிதியானா கையிலே குங்குமம் வைத்திருப்பர். பக்கத்துல போய் அவர் ஏதோ முணுமுணுத்து கொண்டே அர்ச்சனை பண்ணுவதை நாமும் பார்க்கிறோம். அதுல ஒரு சொல் மட்டும் நமக்கு நன்னா காதிலே விழும். நமஹா நமஹா, மகாலட்சுமியே நமஹா, லோகசுந்தரியே நமஹா, இன்னும் நமஹா நமஹான்னு சொல்லுவர். யாருக்காவது நமஹான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப அழகான அர்த்தம். மகா என்னால் என்னுடையது என்று பொருள், நமஹா என்னால் என்னுடையதல்ல என்பது அர்த்தம். எது என்னுடையது எது என்னுடையதல்ல? இது அடுத்த கேள்வி. இந்த ஆத்மா இருக்கிறதே, இது எத்தனையோ ஜென்மங்களாக நான் என்னுடையது என்று நினைத்திருக்கிறேன். ஆனா இந்த ஆத்மா என்னுடையது கிடையாது. நாரணனுக்கு மட்டுமே சொந்தமானது, இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது, பரமாத்மாவுக்கு மட்டுமே சொந்தமானது. ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம், சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம் என்று சொல்லுவார்கள். ஆத்மா ஸ்வம் என்கிற சொல்லாலே குறிக்கப் பெறும். ஸ்வம்னா சொத்துன்னு கீழேயே பதில் சொன்னேன். சுவாமின்னா சொத்தை உடையவர் என்பது பொருள். ஆக இந்த ஆத்மாவுக்கு எவன் நாயகனோ அவனை குறித்துத்தான் நாம் என்னைக்கும் பக்தியே செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் இந்த பிறவியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனே அடுத்த கேள்வி